சிவபெருமான் பக்தர்களாகிய நேயர்களுக்கு என்மான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் தான் சொல்ல போறோம். அதாவது பாத்தீங்கன்னா பாடல் வந்து 21, பாயிரம் வந்து 1, கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? திருமலர் சித்தரை போற்றி, சிவபெருமானை போற்றி, அவங்க திருவடிகளை வணங்கிட்டு நம்ம வந்து இந்த 21வது பாடல்கள் வந்து நல்லபடியா சொல்லணும். எனக்கும் புரியணும், உங்களுக்கும் புரியணுங்கிறதை வணங்கி கொண்டு அவங்க திருவடிகளை வணங்கி கொண்டு நம்ம பாடலுக்குள்ள போகலாம் நண்பர்களே. ஓகேங்களா? போலாமா? சரி, போலாம். ஓகே. வானம் கொண்டல் மலையன் வானவர் ஊனம் பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண கலிங்கதர பிறந்தெங்கும் கோனை புகழனும் கூடலுமாமே. ஓகேங்களா? இதான் வந்து 21வது பாடல்ல. இந்த பாடலோட வந்து நம்ம பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வான்மழை பொழியும் பெருமேகம் போல் நின்று அருள்மழை பொழியவன் வள்ளல் ஈசன். அதாவது வானம் எப்படி வந்து மழை வந்து இப்படி பொழிதோ பூமிக்கு, அதே மாதிரி வந்து அருள் மழையை வந்து இந்த பூமி அனைத்து வாழும் ஜீவராசிகளுக்கு வந்து மழையை பொழியவன் சிவபெருமானே அப்படிங்கிறத சொல்றாரு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் விஷ்ணு, பிரம்மா மற்றும் உள்ள தேவர்கள் அனைவரும் இழித்த, அதாவது செத்து பிறக்கும் பிறவியில்லாத அமரத்துவம் தந்து அருளியவன் சிவபெருமானே அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானும் விஷ்ணுமே வந்து நம்மளுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு போட்டி வரும், சிவன் பெருசா விஷ்ணு பெருசான்னு. ஆனா இந்த பாடல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, விஷ்ணுவும் சரி பிரம்மாவும் சரி மற்ற தேவர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாகாத வரம் கொடுத்தவரே வந்து சிவபெருமானை தான் சொல்றாரு. இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க பாயிண்டா இருக்கு, அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. திருமூலர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அத்தே அவனே தாருகாவனத்து முனிவர்கள் யாகத்தில் தோற்றுவித்த மதங்கொண்ட யானையை இரண்டாக பிளந்து அழித்தவன் சிவபெருமானே. தாரகாவனத்துல வந்து முனிவர்கள் வந்து ஏதோ யானையை யாகம் வளர்த்தி யானையை வந்து வர வச்சிருக்காங்க, ஒரு யானைய. அந்த யானையை வந்து மதம் கொண்ட அந்த யானையை வந்து ரெண்டாக பிளந்தவர் வந்து சிவபெருமானே அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. இது வந்து திருமூலர் சொல்ற ஒரு பாயிண்டா இருக்கு. ஓகேங்களா? இப்படிப்பட்ட எம் தலைவனான ஈசனை வந்து போற்றி புகழ்ந்தால் அவன் அருள் பெற்று அவனோட கூடி இரவாமல் இருக்கலாமே. இப்பேற்பட்ட தலைவன் வந்து எங்க திருமூலர் சொல்றாரு, இப்பேற்பட்ட தலைவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிவபெருமானே, அவர் வந்து போற்றி வணங்கி அவரை வந்து நீங்க வணங்குனீங்கன்னா நீங்களும் இரவாமல் வாழலாமே, சாகாமல் வாழலாமே அப்படிங்கிற மாதிரி திருமூலர் சித்தர் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் இந்த பாடல் வந்து மறுபடியும் ஒரு டைம் வந்து நான் சொல்றேன், அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் புரியும். திருமந்திரம் கேட்கறதுக்கு வந்து மிக 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 பொறுமை அவசியம். ஓகேங்களா? அதை சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வானம் வந்து எப்படி மழை பெஞ்சு பூமிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. திருவள்ளுவரும் வந்து மழைதான் வந்து இறைவன் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி வானம் எப்படி மழை பெஞ்சு பூமி எல்லாம் வந்து சுபிச்சமா அனைத்து உயிர்களும் வாழ்றதுக்கு எப்படி இருக்குதோ, அதே மாதிரி அந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள்மழைனா நல்லா இருக்கணும், எதுவுமே தீயதுக்கு போகக்கூடாது, நல்ல வழியில போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உணர்த்துறவர் வந்து சிவபெருமானே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து பார்த்தா விஷ்ணு பிரம்மா மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்து அமரத்துவம்னா சாகாவரம் பெற்று அது சாவு இல்லாம செத்து செத்து பழைக்கிற வாழ்க்கை இல்லாம அமரத்துவம் வந்து பெற்றதுக்கு காரணம் யாருன்னா சிவபெருமானே அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க. அவனே தாரகாவனத்துல வந்து பாத்தீங்கன்னா முனிவர் வந்து பாத்தீங்கன்னா யாகம் வளர்த்தி அதுல யானை மதம் முடித்த யானை வருது, அந்த யானையை வந்து இரண்டாக பிளந்தவன் வந்து சிவபெருமானேன்னு சொல்றாங்க. இந்த தாரகாவனத்து முனிவர் யாகத்துல தோற்றுவித்த இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் நல்ல பக்திகளா இருக்கிறவங்க புரிஞ்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதையும் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல நம்ம சொல்லலாம். ஏன்னா அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது தாரகாவனத்துல முனிவர் ஏதோ யாகம் பண்ணியிருக்காரு, யானை வந்திருக்கு, அது ஒரு ஸ்டோரி போல. அது நம்மளுக்கு எனக்கு கரெக்டா அது தெரியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம அடுத்த வீடியோல சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு விஷயம் இருக்கு. இப்படிப்பட்ட என் தலைவன் வந்து சிவபெருமனை அவனை வணங்கி அவனை புகழ்ந்து அவனோட அருள் பெற்று கூடி வாழ்ந்தால் இரவாமல் இருக்கலாமே, சாகாம நம்மளும் இருக்கலாமே அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா திருமூல சித்தர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிவபெருமான் அருளாலும் திருமூல சித்தரோட அருளாலும் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நல்லபடியா உங்களுக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு நல்லபடியா புரிஞ்சிச்சு, மெய் செலுத்துச்சு. ஒண்ணுல சிவபெருமானு வந்து அவரை நம்ம வணங்கினா நம்ம எல்லாமே நம்மளுக்கு நல்லது நடக்கும், சாகாம கூட தப்பிச்சிடலாம் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனால நம்ம சிவபெருமானே கெதியன்னு சொல்லிட்டு வாழ்வோம்ங்கிறத சொல்லிக் கொள்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.